தொகுதி, வார்டு வந்து வானூர் தொகுதி. இது வந்து 10-11 வார்டு. இதில் வந்து ஆதி திராவிடர் காலனி மக்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்த அந்த வார்டு. இதில் வந்து கடந்த 1ஆம் தேதி வீசப்பட்ட 1ஆம் தேதி வந்து வெஞ்சம் புயல் வந்தது. இந்த 10 நாள் ஆகுது. இந்த 10 நாளில் எந்த ஒரு அதிகாரியும் கணக்கெடுப்பு நடத்தலை. பொதுவாக கோட்டகுப்பத்தில் எந்த ஒரு கணக்கெடுப்பும் நடத்தாம, சர்வே எடுக்காம, ஒரு முதலமைச்சர் அறிவித்த அந்த 2000 கூட இன்னும் வந்து யாருக்கும் சேரல. இந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, பாதிக்கப்பட்ட இந்த பகுதியை பேரிடராக அறிவித்து முறையான கணக்கெடுப்பு நடத்தி இதற்குண்டான உரிய இழப்பீடை கொடுக்க வேண்டும் சொல்ற இந்த மக்களுடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில் இன்று வந்து ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. மக்கள் நல கூட்டமைப்பு சார்பாக வந்து மக்களை இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். இந்த மேலும் எங்களுடைய மக்கள் நல கூட்டமைப்புடைய வந்து கோரிக்கை என்னன்னா, மறுபடியும் வந்து இந்த சாலை மறியல் பார்த்துட்டு இந்த மக்களுடைய வேதனைகளை அறிஞ்சு அதிகாரிகள் களத்தில் இறங்கி முறையான கணக்கெடுப்பு எடுத்து உரிய நிவாரணத்தை இந்த மக்களுக்கு கோட்டகுப்பம் பகுதியில் கொடுக்கணும். எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சாராரை வந்து ஒரு சாரார் பாதிச்சிருக்காங்க, அந்த பகுதி பாதிப்பு இல்லை. எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா மக்களும் வறுமை கோட்டு கீழ் இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் இருக்காங்க, வீடு இழந்திருக்கிறாங்க. சின்ன கோட்டகுப்பம் பகுதியில் ஒரு முதியவர் இறந்திருக்கிறார். அந்த முதியவர் வந்து அந்த வெள்ளம் வந்தபோது அங்கிருந்து வந்து காப்பாற்ற முடியாம மறுபடியும் அந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலர் அன்சர் பாஷா அவருக்கு கொண்டு போய் விட்டு அவங்க காப்பாற்ற முடியல. 2வது நாள் அவர் வந்து இறந்துட்டார். இந்த செய்தியும் கூட ஊடகங்கள் கூட வரல. இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி பெரியவரை சாவடியில ஒரு பெரிய மதில் சோறு வந்திருக்கு. எந்த ஒரு அதிகாரியும் இதுக்கு வரல. இந்த மாதிரி வந்து ஒரு அவல நிலை இந்த கோட்டகுப்பத்தில் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து அலட்சிய போக்கா இருந்தாங்கன்னு சொன்னா மக்கள் எழுச்சியா போராட்டம் தான் வருவாங்க. இது தடுக்க முடியாது. எழுச்சியாக ஒரு போராட்டம் வரும். மீண்டும் இது எங்களுடைய உரிமையை பெற வரைக்கும், இந்த கோட்டகுப்பத்துடைய உரிமையை பெற வரைக்கும் வாங்குற வரைக்கும் அனைத்து மக்களும் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் நல கூட்டமைப்பு இருக்கின்றது. தெரிவிக்கப்படுகிறது.